ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் ட்ரிபிள் விக்டரி சேனல் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம். இன்றைய நாள் மிக இனிமையான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது அதிமதுரம். அதிமதுரம்ங்கிறது ஒரு அற்புதமான மருத்துவ குணம் படைத்த ஒரு சர்வதேச ஒரு மருத்துவ மூலிகைன்னு அதை சொல்கிறாங்க. ஏன்னா இது நம்மளுடைய பாக்டீரியா, அதாவது கெட்ட பாக்டீரியாவில் அடிக்கக்கூடாது. வைரஸ் கிருமிகளை அளிக்கும் ஒரு நல்ல சக்தி வாய்ந்த ஒரு இதுதான் இந்த மூலிகை தான் இந்த அதிமதுரம். இது நம்மளுக்கு இப்போ நிறைய சளி இருமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த அதிமதுரம் ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குது. இது நம்மளுக்கு சில பேருக்கு ஹீட் ஆகி இருமல்கிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் அந்த அதிமதுரம், கடுக்காய், மிளகு எல்லாத்தையுமே ஒரு சம அளவு எடுத்துகிட்டு நல்லா வறுத்துட்டு ஒரு சூரணம் மாரி செஞ்சு தேன்லையோ நம்ம குழப்பி சாப்பிட்டோம்னா அந்த நம்மளுக்கு உடம்பு ஹீட்னால இருமல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மலச்சிக்கல் உள்ளவங்களும் செய்யலாம். வறட்டு இருமல் உள்ளவங்க, நெஞ்சு சளி இருக்குது அப்படிங்கிறவங்க, தலைவலி, அடிக்கடி தலைவலி வருது, தொண்டையில் கரகரன்னு இருக்கும், எப்போ பார்த்தாலும் தொண்டை கரகரன்னு இருக்கும், ஆஸ்மா இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தலைமுடி, இலை நரைக்கு ரொம்ப அதிகமாக அற்புதமான மருந்து தான் இந்த அதிமதுரம். இது நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், சர்வதேச மருத்துவ குணமுள்ள ஒரு மூலிகைன்னு சொல்லிட்டு. இது மாத்திரம் இல்லைங்க, அல்சர் இருக்கா, அல்சருக்கும் ரொம்ப நல்லது. நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை அப்படின்னு சொன்னால் இதை சாப்பிடையில் நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஹார்மோன்களுடைய அதை சமநிலையில் வச்சுருக்கக்கூடிய பவர் இந்த அதிமதுரத்துக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு ரொம்ப டயர்டாகவே இருப்பாங்க, சில பேர் பலவீனமாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இது பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தைராய்டு, கொலாஸ்ட்ரால், இதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு அதிமதுரம். இதை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் போய் அதிமதுரம் வாங்குறீங்கன்னா அங்கே அது பக்கத்துலேயே ஏதாச்சும் டாக்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் எது சாப்பிட்டாலுமே உங்கள் உடம்புக்கு ஏற்ற மாதிரி டாக்டர்ஸை ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி சாப்பிட்ணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்க எல்லாமே ஒரு அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறக்கூடாது, எந்த இதுவுமே கரெக்டாக இருக்கணும். அதனால் எந்த அளவுக்கு சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நீங்கள் நாட்டு மருந்து கடையிலையும் கேட்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச அந்த நாட்டு வைத்தியர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுட்டு இந்த அதிமதுரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புல நான் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருக்கேன், அவ்வளோ ப்ராப்ளம்ஸும் நீங்கி நம்மளுக்கு சும்மா ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவ குணம் நிறைந்த இந்த அதிமதுரம். இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இதை நீங்கள் மாத்திரம் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன் எல்லாருக்குமே நீங்கள் இதை பற்றி சொல்லலாம். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய பதிவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு அருமையான பதிவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.